ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சிம்பிளாக டேஸ்ட்டாக ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னைக்காவது சோம்பேறித்தனமாக இருக்குது, ரொம்ப சீக்கிரமாக பண்ணணும் அப்படின்னா இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள். ஒன் பாட் ரெசிபி தான், ஒரு 10 நிமிஷத்தில் வந்து ரெடி பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஒரு 1/4 கப் போல் பாசி பருப்பு நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்துருக்கேன். இது கூட 4 பல் பூண்டு, காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், இது கூடவே ஒரு சின்ன தக்காளி அதையும் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு பாதி வெங்காயம் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் நான் வந்து பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன், அதுக்கு பதிலாக சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே முட்டைக்கோஸ் வந்து ஒரு 1/2 கப் போல் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். 1/4 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துருக்கேன். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த பருப்பு எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. கரண்டி வச்சுட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. அவ்வளோதான், இது ஓரளவு ரெடி ஆயிடுச்சு. இனி ஒரு தாளிப்பு கொடுத்தோம் அப்படின்னா சூப்பராக வந்து ரெடி ஆயிரும். கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துட்டு அதில் கடுகு, உளுந்து, ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சிருக்கேன். இது கூடவே கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ வேக வச்சுருக்க இந்த பருப்பை வந்து இதோட எடுத்து ஊற்றிடலாம். ஊற்றிட்டு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட தண்ணியாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சோண்டு துருவின தேங்காவும் கட் பண்ணி வச்சுருக்க மல்லியிலையும் போட்டு இறக்கணும் அப்படின்னா சூப்பராக நல்ல வாசனையோட டேஸ்ட்டாக வந்து முட்டைக்கோஸ் கூட்டு வந்து ரெடி ஆயிரும். ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது இட்லி தோசைக்கு கூட நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம். சாதத்து கூடயும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்